விஷயங்களை சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொன்னானாம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லை, ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லை என்று உங்களுடைய தந்தை உங்களை ஒதுக்கினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரொளி உங்களை இப்படி மாற்றி காட்டியது. ஸஹாபல் முகஃபி குல்லுக்கும் கௌகபுன் யுரா. அப்பாவுடைய வார்த்தையை பாருங்கள். அந்த கண்மணி நாயகம் தான் நம்முடைய தலைவரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வார்த்தை புகழாமல் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபறுகளிலே நின்று கொண்டு பேசுவார்களாம். இந்த சுன்னத் வல் ஜமாத் நாம இன்னைக்கு கபருக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் சொன்னா அதெல்லாம் சும்மா சலாம் எல்லாம் இல்லை. அவங்க தலைவர் பேசுகிறார், அதெல்லாம் சலாம் எல்லாம் இல்லை, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையாம். இதை கேட்டுக்கொண்டு வாய் பொத்தி இருப்பதற்கு ஒரு கூட்டம், தன்னை மிகப்பெரிய அறிவாளிகள், அறிவு ஜீவிகள், புத்திவான்கள், சுன்னத் வல் ஜமாத் எல்லாம் முஷ்ரிக்குகள் என்று சொல்பவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆளை பார்த்து சொன்னா அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுது, ஒரு துஆ அடிப்படையில் சொல்லுது. அந்த இடத்திலே பேசக்கூடியதை, அந்த இடத்திலே எழுதக்கூடியதை பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி நழுவி செல்வதை. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்தில் வந்து நின்று பேசிக்கொண்டு நிற்கிறார்கள். சுன்னத் வல் ஜமாத்தினுடைய தலைவர்கள் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நாதாக்களுடைய செய்திகளை சுருக்கமாக அதிகமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு பக்கத்திலே வந்து நின்று சொல்கிறார்கள், அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். ஃபார்மாலிட்டி அல்ல, அது சலாமே தான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் என்று சொல்லிவிட்டு அக்பாரு மா இந்தனா, எங்களிடத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய பெண்கள் எல்லாம் இன்று உங்க மனைவிகளை எல்லாம் வேறொருவர் திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீடுகளில் எல்லாம் வேறு யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பங்கிடப்பட்டு விட்டது என்று சொன்னதும் அங்கிருந்து ஒரு அரசரீரி சப்தம் வந்ததாம். ஃபஅஜாபஹு ஹாத்திப் யா உமர் இப்னுல் கத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அக்பாரு மா இந்தனா, எங்களிடத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? ஃபார்மாலிட்டியா? கபரில் இருந்து சப்தம் வருகிறது. அக்பாரு மா இந்தனா கத்தம்னாஹு ஃபகத் வஜத்னாஹு வ அம்மா அன்ஃபக்னாஹு ஃபகத் ரபிஹ்னாஹு. நாங்கள் என்ன நல்ல அமலை செய்தோமோ, நல்ல ஈமான் கொண்டோமோ, இஷ்கை ரசூலோடு வாழ்ந்தோமோ, ஹுப்புர் ரசூலோடு வாழ்ந்தோமோ, அவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வ அம்மா அன்ஃபக்னாஹு, நாங்கள் எதை செலவழித்தோமோ அதை லாபமாக பெற்றுக்கொண்டோம். எதை வீட்டுக்குன்னு ஒதுக்கி வைத்திருந்தோமோ, அக்கௌண்ட்ல, பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வீட்டுக்கென்று எதை ஒதுக்கி வைத்திருந்தோமோ அதில் நாங்கள் கை சேதத்தோடு தான் இருக்கிறோம். ஜாமியு கராமாத்துல் அவுலியா என்ற கிதாபிலே இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருவார்கள். அடுத்து இது எங்கிருந்தோ அசரீரி சப்தம் எல்லாம் கேட்டது, கபரா பேசிச்சது, கபர்ல உள்ளவங்களா பேசினார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டு விடலாம். ஹதீஸிலேயே இப்னு அஸாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு கொண்டு வருகிறார்கள். அன் யஹ்யா இப்னு அய்யூபுல் ஹஸாஇ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கபருக்கு சென்றார்களாம். ஒரு இளைஞனுடைய கபருக்கு சென்று யா ஃபுலான், ஓ மனிதனே என்று சொல்லிவிட்டு, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கங்களை வைத்திருக்கிறான் என்று சூரத்துர் ரஹ்மானுடைய ஆயத்தை ஓதுகிறார்கள். உடனடியாக ஃபஅஜாபல் ஃபதா, இப்னு அஸாக்கிருடைய ஹதீஸுடைய ரிவாயத்தே ஃபஅஜாபல் ஃபதா, அந்த வாலிபனே பதிலளிக்கிறார். மின் தாஹிரில் கபர், கபருடைய உட்பகுதியில் இருந்து, யா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, கத ஆதானீஹிமா ரப்பி ஃபில் ஜன்னதி மர்ரத்தைன், அல்லாஹ் எங்களுக்கு அந்த 2 சொர்க்கத்தை 2 தடவை எங்களுக்கு தந்து விட்டான்.
அது ஆதானிஹிமா ரப்பி, அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக. நம்முடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக்கி தந்தரல் புரிவானாக. கண்மணி நாயகத்தினுடைய ஹுதூருடைய இடமாக ஆக்கி தந்தரல் புரிவானாக. நம்முடைய மூதாதையர்களுடைய கபறுகளை, பெற்றெடுத்த நல்லடியார்களுடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக்கி ஒளி மிகுந்ததாக, விசாலமானதாக, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றதாக, உலகத்தில் வாழுபவர்களுக்கு உதவி செய்யும் அவைய இடமாக ஆக்கி வைப்பானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியையும் நமக்கு நாதாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், நல்லடியார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பல்வேறு அந்தஸ்துகளை, சஹாபாக்களுடைய அந்தஸ்துகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு சஹாபி. வரக்கூடிய மனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வரக்கூடிய வழியில ஒரு பெண்ணை இரண்டாவது தடவையாக மனித இயற்கையில் பார்த்து தௌபா செய்யாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸுக்கு வந்து விடுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயம், فقال ما لي اراكم تدخلون علي فقال ما لي اراكم, உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? ததுகுலூன அலைய, என் மீது நீங்கள் வருகிறீர்கள், என்னிடத்தில் வருகிறீர்கள். அராக்கும், உங்களை நான் பார்க்கிறேன். வாசாரு ஸினா லாஹிரத்துன் அலைக்கும், ஜினாவுனுடைய அசர்கள் உங்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய சிலர்கள் என்னுடைய இடத்துக்கு வருகிறீர்களே என்று ஹா காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள், இந்த சிறப்புகளை நாம் எண்ணி மட்டிட முடியாது. இது குலஃபாய ராஷிதீன்களுடைய நிலைமை என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டுப்பட்டு முதலாக அவர்களுடைய வெட்டுப்பட்ட இரத்தமே ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்ற இடத்தில் தான் அந்த இரத்தம் பட்டு இன்றும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, அலியின் கர்ரமல்லாஹ், குலஃபாய ராஷிதீன்கள் 4 பேரை பற்றி நாதாக்கள் சஹாபாக்களுடைய நிலையை அல்லவா இன்றைய தினத்திலே நாம் அடிப்படையாக எடுத்திருக்கிறோம். சஹாபல் முகஃபி குல்லுக்கும் கௌகபுன் யுரா வ பைனக்கும் பத்ருத் தமாமி முனவ்வரா என்று அப்பா சொல்லி காட்டுவதன் அடிப்படையில் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களிடத்தில் ஒரு அடிமை இருந்து கொண்டிருந்தான். அவர்களின் மீது நல்ல பிரியமுள்ளவனாக இருந்தார், அன்போடு இருந்தார். ஒரு நாள் அவர் திருடி விடுகிறார், ஏதோ திருட்டுத்தனம் செய்து விடுகிறார். கருத்த அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து விசாரிக்கிறார்கள். திருட்டு குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுடைய ஒரு கை துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்டு கை துண்டிக்கப்பட்ட நிலையில் வெளியே செல்லுகிறார். வெளியே சென்ற நேரத்தில் சல்மானுல் பாரிசி அந்த அடிமையை பார்க்கிறார். பார்த்து கேட்டார்களாம், சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, எங்கிருந்து வருகிறீர்? கை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறதே, கையை இழந்து வருகிறீரே. அதுவா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வருகிறேன். நான் ஒரு திருட்டு குற்றம் செய்து விட்டேன், அதனால் என்னை அலி ரலியல்லாஹு அன்ஹு தண்டித்து கையை வெட்டி விட்டார்கள் என்றதும் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக கேள்வி கேட்கிறார்கள். உன்னையா அவர்கள் கையை வெட்டினார்கள்? நீ அவர்களின் மீது ரொம்ப மரியாதையோடு இருப்பாயே, கண்ணியத்தோடு இருப்பாயே, உனக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நெருங்கிய பழக்கம் அல்லவா? உன் கையையா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டினார்கள் என்றதும் அந்த கருத்த அடிமை பதில் சொன்னார்களாம், ஃபகால அமீருல் முஃமினீன் மன் கத்அ யதக, உன்னுடைய கையை வெட்டியது யார் என்று மீண்டும் கேட்ட நேரத்தில் இப்பொழுது பதில் சொல்லுகிறார், அமீருல் முஃமினீன், முஃமின்களின் தலைவராகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யஸூபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் பொறுப்பாளியாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹத்னுர் ரசூல், கண்மணி நாயகத்தினுடைய மருமகனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஜௌஜுல் பதூல்,
பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவராகிய